வெல்கம் டு ஸ்ரீலயா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி மைதா மாவு வச்சு ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைதா மாவு வந்து ஒரு 400 கிராம் எடுத்துருக்கணுங்க. தேவையான அளவு உப்பு, 2 முட்டை, ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 4 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கடுகு. இப்போ வடக்கடலை அடுப்பில் வச்சாச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டும். இப்போ கடுகு போட்டுடலாங்க. கடுகு பொரிக்கிட்டு கடலைப்பருப்பு போட்டுடலாம். உளுந்து பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டுங்க. இப்போ வெங்காயம் போட்டுடலாம். பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, இந்த வெங்காயம் மிளகாய் தேவையான அளவு உப்பு, மாவுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். மாவு கரை கீழே போட்டுக்கலாம். அதனால் இது வெங்காயம் மிளகாய் தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் போகுது. இந்த அளவுக்கு வதங்கினா, ஏன்னா நம்ம தோசை சுடும்போது அந்த தோசையிலும் வதங்கும், வெந்துடும். அதனால் போதும், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ மாவு வந்து தோசை மாவு பார்த்து கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து இந்த 2 முட்டையை வந்து இதில் இந்த மாவுக்குள்ளே உடச்சி ஊற்றிக்கலாம். வந்து நல்லா கலக்கலாங்க. முட்டை வந்து அந்த மாவோட நல்லா கலங்கணும். அந்தளவு கலக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா கலக்கியாச்சுங்க. இந்த வேக வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு கலக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். தோசை ஊற்றிக்கலாங்க. வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாங்க. உங்களுக்கு லேசாக வேணால் லேசாக ஊற்றிக்கலாம், கெட்டியாக வேணால் கெட்டியாக ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் வேகட்டுங்க. வெந்துருச்சு, எடுத்துடலாங்க. நான் இன்னும் 2 தோசை ஊற்றிட்டு காமிக்கிறேன். தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து வெங்காயம் மிளகாய் போட்டுருக்கனால அப்படியே சாப்பிட்டுக்கலாம்.
இல்லைன்னா தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து அந்த சட்னி அரைக்கல, எனக்கு அப்படியே போதுன்ட்டாங்க. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். ஓகே, நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.